ஜிஎஸ்டி வந்துச்சு, அதே போல் டிமானிட்டைசேஷன் வந்துச்சு, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிட்-1 கோவிட்-2 வந்துச்சு. இது எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனோம். ஈவன் கோவிட்-1 கோவிட்-2 டயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டை வந்து விரும்பினாங்க. அதே போல் சானிடைசர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ காரை சானிடைஸ் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை. காரணம் என்னென்னா பிஸ்னஸ்க்காகவும் அஃபிஷியல் ட்ரிப்புக்காகவுமே மக்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எல்லாருமே ஒரு எப்படி என் காரை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு. ஆனால் 5K வந்து அதுக்கு 5 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த சார்ஸு, பாக்டீரியா, ஃபங்கஸ் இந்த மாதிரியான வைரஸ்களை ரிமூவ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் அதை வந்து பிரத்யேகமாக பயங்கர வரவேற்பு எடுத்து அது கார் சானிடைசர்னு சொல்லிட்டு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கார்களை சானிடைஸ் பண்ணோம். கோவிட் வந்த கார்களை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் இத்தாலி அண்ட் ஜெர்மன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சர்டிஃபைடு சானிடைசர், சர்டிஃபைடு ஸ்டெரிலைஸ்